யூடியூப் சேனல் நண்பர்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் இப்போ என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், அரசியலில் புழுதி மண் அள்ளி தூத்துனது மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு 1000 ஒரு தரம், 2000 2 தரம், 2500 3 தரம், இந்த 3 கட்சிக்காரர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? ரூபாய் இலவசமாக தர்றேன், என்னைக்கு சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்களோ சிலிண்டர் ஒழிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க, 3 வேளை எங்கே வச்சு சாப்பிட? விற்கிற விலைவாசியை பற்றி யாராச்சும் கட்டுப்படுத்திருக்கீங்களா? விலைவாசியை கட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா? அந்த பொருளோட தரத்தை பார்க்குறீங்களா? பொருள் தரம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் துட்டு. ஜீரகமெல்லாம் அது ஜீரகமாங்க, பொக்குங்க. அதெல்லாம் உப்பு புளி மஞ்சள்லாம் உத்து பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் தரம் உங்களுக்கு தெரியுது, காசு வாங்கிடுறீங்க. தரணி எப்படினாலும் ஒத்துக்கடா, ஏமாளி மக்கள் எதனாலும் வாங்கி திம்பாங்க, தின்னுட்டு சாவட்டும் அப்படின்ட்டு நீங்கள் காசை வாங்கிக்கிறீங்க. இந்த இலவசம் உங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டா? அவங்ககிட்ட கேட்டாங்களா? நல்ல கல்வியை கொடுங்க, காசு இல்லாத கல்வியை கொடுங்க, காசு இல்லாத மருத்துவத்தை கொடுங்க, சுத்தமான தண்ணி கொடுங்க. இன்றைக்கி மதுரையில் வடமலை ஆஸ்பத்திரி போனாலும் வீடை விற்று கொடுக்கணும், மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரி போனாலும் வீடை விற்று கொடுக்கணும், அப்போலோ போனாலும் வீடு விற்கிறதுக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கா? என்ன இலவசம் கொடுக்குறீங்க நீங்கள்? இந்த இலவசம் எதுக்குங்க? நீங்கள் 2000 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ ஆட்டுக்கறி 1100 ரூபா, அந்த குறை 900 ரூபா எண்ணெய் அரிசி பருப்பு சிலிண்டருக்கு தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற 2000 ஒரு நாள் விருந்து. ஏன் கொடுத்துரு பழகுறீங்க அப்படி? பஸ்ஸு உங்கள்கிட்ட ஓசி கேட்டாங்களா? 10 ரூபா டவுன் பஸ் ஏற மாட்டோமா? இப்படி ஓசின்னு சொல்லி மாதம் 2000 எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதில் 20000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒரு தலைக்கு 20000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. பொருள் தரம் தெரியல, பொருளோட விலை தெரியல. 2014 20 ரூபாய்க்கு தாங்க பொன்னியரிசி வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். இன்றைக்கி 85 ரூபா 90 ரூபாங்கிறான். அப்போ அது யாருக்கு போகுது? உங்களுக்கு தானே போகுது. சரி, இல்லத்தரிசிக்கு நீங்கள் 2000 ரூபா கொடுத்தாலும் புருஷன் தான் அடித்து புட்டிங்கி வாங்கி பிராந்தி கல்ல ஓட்டி கொடுக்குறான். யாருக்கு இந்த இலவசம்? ஏன் மாறி மாறி புழுதியோ? எந்த இலவசம் வேண்டாங்க, எல்லா மக்களுக்கு பையங்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுங்க, ஆஸ்பத்திரி கொடுங்க. நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்கிறீங்க? ஆஸ்பத்திரி போனீங்களா? பியூட்டி பார்க் போனீங்களா? சரி, மாத்திரை வாங்கினீங்களா? ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு சுகர், ஒரு கொலஸ்ட்ரால், ஒரு ப்ரெஷர் இருந்தால் மாதம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாத்திரை நீங்கள் ஆஸ்பத்திரியில் கொடுக்க வேண்டியானா? கவர்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியதானங்க. இதுக்கே பத்தலையாம், இதில் கூட்டி குறைக்கானலாம் போகிறேன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? இந்த 1000 ரூபா வச்சு பியூட்டி பார் வேறு ரொம்ப அவசியம்தான். இன்றைக்கி பியூட்டி பார் போகிற நிலைமையில அங்கே இருக்குது, மனுஷன் நோயாக கிடக்குறாங்க. பொருள் தரம் பாருங்க, சாப்பிட்ற பொருளை தரம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் தூத்தில் வீசுங்க. அது யாருக்கும் தேவை கிடையாது.